கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அருமையான வாக்கு தத்தத்தை அப்படியே விசுவாசிப்பவர்கள் தாவீதோடே கூட சேர்ந்து பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம் என்று மார்த்தட்டி சொல்லுவோம். கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதில்லை, மட்டுமல்ல அவர் கிருபையும் உங்களை விட்டு விலகுவதில்லை. தேவ பிள்ளைகளே, அவர் கிருபை எத்தனை அதிகமானது! என் கிருபை உனக்கு போதும் என்று 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனத்தில் வாசிக்கிறோம். கோயம்புத்தூரில் ஒரு ஊழியரின் குடும்பத்தை அப்படியே அழித்து நிர்மூலமாக்குவதற்கு ஒரு பெரிய ரவுடி கும்பல் அரிவாளோடும் பயங்கரமான ஆயுதங்களோடும் புறப்பட்டு வந்தார்கள். எந்த மனித ஆதரவும் அந்த ஊழியருக்கு இல்லை. எல்லோரும் தவித்தார்கள். ஆனால் அந்த ஊழியரின் கடைசி மகள் முழங்காலில் நின்று ஜீவனை பார்க்கில் உமது கிருபை நல்லது என்ற பாடலை உருக்கமாக பாடினாள். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் தெரு நாய்களுக்கு கட்டளையிட்டார். எங்கே இருந்தோ புறப்பட்டு வந்த நாய்கள் அந்த பெரிய ரவுடி கும்பலுக்குள் புகுந்து விரட்டி விரட்டி அடித்தது. கர்த்தருடைய கிருபை ஒருபோதும் விலகுவதில்லை. கிருபையால் உங்களை ரட்சித்தாரே, தேவ கிருபையில் சார்ந்து கொள்ளுங்கள். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சங்கீதம் 66:20 வாசிக்கிறோம். தாவீதை போல நாமும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மேல் மனதுருகிற கர்த்தராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.